என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்ட நொடி முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விடும். நல்ல நாளில் நல்ல நேரத்தை உனக்கு கொடுக்க வந்த இந்த தாயின் அன்பை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எப்பொழுதும் உனக்கே என்று இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். உனக்கு உண்மையாக இருக்கின்றவர்களிடம் மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். எல்லோருக்கும் நீ உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ நல்லவன் இல்லை. உன்னை முட்டாள் என்று இந்த உலகம் நிச்சயமாக ஆக்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே. யாரிடத்தில் எந்த விஷயத்தை எப்படி நாம் சொல்ல வேண்டுமோ அதை அப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரிடமும் எப்படியெல்லாம் நாம் பழக வேண்டுமோ அப்படித்தான் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராதது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு எல்லா சந்தோஷங்களும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காயம் கண்ட வாழ்க்கை உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ பட்ட ஒவ்வொரு வேதனையிலும் சோதனையிலும் உனக்கானது எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நம்பு. காலம் உனக்கு எல்லாவற்றிற்குமான பதிலை நிச்சயமாக வைத்திருக்கிறது. அதை எல்லாமும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெளிவில்லாத விஷயங்களை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கான நிமிடங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ செதுக்கு. உனக்கான தருணங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உருவாக்கு. நீ செய்கின்ற தவறுகள் உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த தவறுக்காக மனம் வருந்து அது போதும். அதுவே உன்னை நல்வழிக்கு அழைத்து வந்துவிடும். என் குழந்தையே, யாரெல்லாம் உன்னோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் நிச்சயமாக முடிவு செய்வதில்லை. அவரவரின் வார்த்தையும் அவரவர்களினுடைய நடத்தையும் தான் முடிவு செய்கிறது. வாய் தவறி விழுகின்ற வார்த்தை வேண்டும் என்றே பேசுகின்ற வார்த்தை என்று இருக்கிறதல்லவா? தெரியாமல் எல்லாம் யாரும் எதையும் பேசிவிடுவது கிடையாது. கோபத்தினுடைய வெளிப்பாடு கண்ணாடியை விட கூர்மையானது. எதையுமே எப்பொழுதுமே அறிந்து கொண்டு பேச வேண்டும். நிம்மதியுடன் வாழ்கிறேன் என்று இங்கு யாராலும் அவ்வளவு எளிதில் நிம்மதியடைந்தேன் என்று சொல்லிவிட முடிவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் யாருக்கும் நிம்மதியை தந்துவிடவும் முடிவதில்லை. நீ யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டுப்பார் எப்படி இருக்கிறாய் என்று. சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வாய் சொன்னாலும் மனது நிச்சயமாக மிகுந்த அளவில் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு இருக்கும் எல்லா விஷயங்களுமே உன்னை தேடி வந்து உனக்கான ஆச்சரியங்களை எல்லாம் உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த இடத்தில் நிச்சயமாக உனக்கு எல்லா நிலையிலும் இருந்து மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் ஒவ்வொன்றிற்கும் பதிலை மறைத்து வைத்திருப்பது போல எந்த நாளும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முழுமையான புரிதல் என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கலக்கமும் தேவையில்லை. எதை பற்றியும் என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையும் உன்னை நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விடியல் அல்லவா? வெள்ளிக்கிழமையின் விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் விடியல் அல்லவா?
அதனால் இந்த விடியலை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்கக்கூடாது. எந்த நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடவே கூடாது. இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நிலைகளிலும் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னை சூழ்ந்து வரும் எல்லா நேரங்களிலும் என் பிள்ளை நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை உணர்ந்திட பழகு. வெற்றி என்பது எங்கே என்று நீ தேடி தேடி அலைந்தாலும் இனி எந்நாளும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஆச்சரியம் உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எது நடந்தாலும் சில பிரிவுகள் நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சில பிரிவுகள் நம்மை எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நம்மை தூங்க விடாது. ஏன் இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி நமக்கு மிகுந்த சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை மறந்துவிட சில நாட்கள் ஆகத்தான் செய்யும். மறந்துவிட வேண்டும். இதையெல்லாம் கடந்து விட வேண்டும். நம்மை சுற்றி நடப்பதையெல்லாம் எப்பொழுதும் நாம் சரியாக புரிந்துவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனதுக்குள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அவரவர் செயல்களில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் உன்னை நல்வழிப்படுத்தும். அதனால் நல்லதை நினைத்து நல்லதை செய். ஒருபோதும் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுத்திட எண்ணாதே. யார் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட துன்பங்களையும் கொடுத்திட நீ நினைக்காதே. உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து என் பிள்ளை நாம் எதிர்நோக்குகின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதை வாழ்க்கையை வாழ்வதற்கான பாடத்தை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும். இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே புரியும். எல்லா விஷயங்களுமே உனக்கு நிறைவாகவே உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும். எந்த இடத்திலும் நாம் எதையும் யோசித்து இனிமேல் கலங்கி கொண்டிருக்க கூடாது. இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா நிலையிலும் நான் உன்னோடு இருந்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்வேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாத விஷயங்கள் உன்னை சுற்றி வந்து உன்னை காயப்படுத்தியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ சற்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காலம் உனக்கு சரியான முடிவை கொடுக்கும்போது அந்த இடத்தில் நீ உனக்கு விரும்பியதை கொஞ்சம் நல்லபடியாக பெற்றுக்கொண்டாயானால் அது உனக்கு நிலையாக நிலைத்து நிற்கும் அல்லவா? என் பிள்ளையே, சில சமயங்களில் ஏதோ ஒன்றை அறிந்து கொள்வதை விட ஏதும் அறியாமல் இருப்பதே நாம் பிரச்சனைகளிலிருந்து விலகி இன்பமாக வாழ வழிவகுக்கும் செயல் என்று உனக்கு சில விஷயங்களை சொல்லும். அப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லும் பொழுது இதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நிச்சயமாக உன்னை நினைக்க வைக்கிறதல்லவா? எதையுமே நாம் யோசித்து செய்தால் மட்டும்தான் அது நம்மோடு நிலைத்து நிற்கும். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் நாம் அறையும் குறையுமாக செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் ஒருபொழுதும் நமக்கு நல்ல முடிவை தராது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை ஒரு கண்ணாடி போன்றது. நீ அதை பார்த்து சிரித்தால் அதுவும் உன்னை பார்த்து சிரிக்கும். நீ அழுது கொண்டிருந்தால் அதுவும் உன்னை பார்த்து அழுது கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இனி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும்போது உனக்கு எல்லா விஷயங்களிலும் முன்னின்று ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றையும் நான் உனக்கு உணர்த்தும் போது அத்தனையிலும் நீ புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வரும்போது சில சமயங்களில் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கு எந்நாளும் நல்லதே நடக்கும்.
உண்மையான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. ஏன் தெரியுமா? நீ இல்லாத நாட்களை அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடிவது கிடையாது. அதனால் உன் மீது உண்மையான அன்பு வைத்து ஒருவர் உன்னை தொடர்ந்து வருகிறார் என்றால் எந்த நிலையிலும் அவர்களை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நிலையிலும் அவர்களை விட்டு இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு ஏமாற்றத்தையும் அடையக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீயும் யாரையும் ஏமாற்ற வேண்டாம். யாரும் உன்னை ஏமாற்றும்படி நீ நடந்து கொள்ளவும் வேண்டாம். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடத் தொடங்கி விடுவாய். உன்னை நான் எப்பொழுதுமே அன்பால் அரவணைக்க தயாராக இருக்கின்றேன். எப்பொழுதுமே உன்னை நான் அன்பால் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன். அதுபோல நீயும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும். எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகளை எடுக்க நீ துணிந்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, எது நடந்தாலுமே நாம் அந்த இடத்தில் நம் கவனங்களை நம் பக்கம் வைத்திருக்க வேண்டும். சொந்தம் என்று சிலரை நம்பி நீ நிழலாக அவர்கள் பின்னால் தொடர்ந்து நடந்து போனாயானால் ஒரு நாள் அந்த நிழலை உன்னை தனியாக விட்டுவிடும். அவர்கள் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய உண்மை. அதனால் நமக்கு என்ன பலன் என்பதுதான். இன்றைய உலகத்தில் சொந்தங்கள் உன்னை பார்த்து நிச்சயமாக உயிராக அல்ல, இவர்கள் உபயோகத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள். வெளியில் பாசம் காட்டுவது போலவும் உள்ளுக்குள் பொறாமை எண்ணங்களோடும் சுற்றித் திரிகிறார்கள். இதுதான் இன்றைய காலத்தில் பல உறவுகளினுடைய அடையாளம் என்பதனை மறந்து விடாதே. இவர்களின் உண்மையான அடையாளத்தை நீ மறப்பதனால்தான் இன்னமும் அவர்களை நீ நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றாய். பல கஷ்டங்களை கொடுத்து இவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதை எல்லாம் ஒரு நாளும் நீ மறக்காதே. உன்னை தேடி நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் நடத்தும் என்பதனை நீ கவனமாக எதிர்கொள். அத்தனையும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத இந்த வாழ்க்கையை நான் கொடுத்தது என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்ற விஷயங்கள் என்பதனை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ மறந்து தவிக்காதே. எதையுமே தாண்டித்தான் நாம் வாழ எண்ணுகிறோம். எதையும் கடந்துதான் நாம் யோசிக்க நினைக்கிறோம். ஆனால் இனி உனக்காக நான் என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் நன்மைகள் உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காலத்திற்கும் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து பார்த்து ஏக்கம் கொண்டு தவிப்பதை விட வெற்றி என்ற ஒன்றை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த நேரம் இனி இந்த தருணம் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையின் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு அம்மா சொல்லக்கூடியது எல்லாமும் வாழ்க்கையில் பல வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை எப்பொழுதும் துன்பப்படுத்துவது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நீ மீண்டு வருவாய். நடந்தது உண்மைதான். உனக்கு கஷ்டங்கள் வந்தது உண்மைதான். காயங்களை நீ கண்டதும் உண்மைதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு நன்மை பிறக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இனியும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க உதவும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் சரி,
என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நிலைகளில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமும் அதிசயமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்காதே. வெற்றியின் பாதையில் உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்திச் செல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த இடங்களில் எல்லாம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் இனி உன்னை தேடி நடக்கக்கூடிய எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு புரியும். உனக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்பதும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக நான் சொல்லிக் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி உனக்காக எந்த நொடியிலும் உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்றால் அவை அத்தனையுமே உன்னை நம்பிக்கையோடு இனி வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் யோசித்தது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கானது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வருவது போல உனக்கு எல்லாவற்றிலுமே இனிமேல் முழுமையான புரிதல் கொண்டு நீ வாழத்தான் செய்வாய். வெள்ளிக்கிழமையில் என்னை பார்த்ததும் உனக்கு நல்ல நேரம் எப்படி ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறாயா? அதைத்தானே அம்மா இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். நல்ல மனநிலையோடு நீ யோசித்திருந்தாயானால், நல்ல மனநிலையோடு என்னை நீ பார்த்திருந்தாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் உண்மைகளும் நடப்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து உடன் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் எதை பற்றிய கவலையும் வேண்டாம், எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம். நல்லது என்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கு விரும்பியபடி வேண்டியதை எல்லாம் கொடுக்கும் என்னுடைய அன்பு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். ஆசைப்பட்டதை எல்லாம் கொடுத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். வெற்றியின் பாதையில் உன்னை அழைத்துச் செல்லும். தோல்விகள் உன்னை விட்டு விலகவும், சந்தோஷம் உன்னை விட்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை கொடுக்கவும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான், இனி நடப்பதும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்திட்டாயானால் அது போதும். வேறெதுவும் இனி உனக்கு தேவையில்லை. எது நடந்தாலும் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை கலங்கிவிட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை என்பதனை உணர்ந்து கொள். இன்றோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது. சில பிரச்சனைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகள், தேவையில்லாத விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உனக்கான மன நிறைவை கொடுக்க தயாராக இருக்கின்றன. எதையுமே நாம் யோசித்து சரியான மனநிலையில் புரிந்து கொண்டு நமக்கு வெற்றியை கொடுத்து நல்லபடியாக நம்மை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. காலம் எல்லாவற்றிற்கும் பதிலை வைத்திருக்கிறது என்று நான் சொல்வது போலத்தான் உன்னிடத்திலும் பல பதில்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த பொழுது வெற்றி பொழுதாக மாறட்டும். என் பிள்ளைக்கான நல்ல நேரத்தை தொடங்கி கொடுக்கட்டும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களில் எல்லாம் உனக்கான நம்பிக்கையை தரட்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை பதறாமல் உனக்கான நேரங்களை நீ சரியாக வகுத்து கொண்டிருக்கட்டும். எப்பொழுதுமே உன்னோடு உடன் வரும் இந்த வராகி என்னுடைய அன்பு உனக்கு போதும் என்ற எண்ணம் இருந்து விட்டால் அது போதும். இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாருக்காகவும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து வருந்தி கொண்டு நீ எப்பொழுதும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதை எல்லாம் விட்டுவிடு. எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கே என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எது நடந்தாலும்
அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.